தாய் கிழவி சிவகுமார் முருகேசன் இயக்குன இந்த படத்துல ராதிகா சரத்குமார், அருள்தாஸ், பாலசரவணன், முனிஸ்காந்த்னு ஊறப்பட்ட கேரக்டர் ஆர்டிஸ்டோட இந்த படம் வந்து ஒரு வெல் மேடு ரூரல் என்டர்டெய்னராக வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட போஸ்டர் அந்த டீசர்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அகைன் அந்த படத்தோட ப்ரெஷோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குன்னாங்க. எனக்கும் சரி ஓகே நல்லா தான் இருக்கும் போல இருக்கு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்க்க போகிறோன்ட்டு போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த படத்தோட கதை என்னன்னா, பவுன்தாய்ங்கிற ஒரு வயசான அவங்க அம்மா வந்து வயசான அம்மா இந்த மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்காங்க. ஊருக்குள்ளே வந்து எல்லாருக்கிட்டையும் வட்டிக்கு விட்டு அவங்களெல்லாம் மிரட்டி காசுலாம் வாங்கிட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஊரில் இருக்க எல்லாம் வேணும் அவங்க மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. அவங்க 3 பசங்களுக்கு எப்படா மண்டையை போடுவாங்க, சொத்து கிடைக்கும் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தெரிய வருது. அது இன்ஃபர்மேஷன் என்னென்னு அவங்க அந்த பவுனத்தாய் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள காப்பாற்றி ஆகணும்னு இவங்க வந்து முயற்சி பண்ணி அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையன்றதான் மிச்ச படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு அங்கங்கே ஹியூமரோட டீசெண்டாக போச்சு. சரி ஓகே இந்த படத்துக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப் போட்டிங்கன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போச்சு. நான் வந்து ரொம்ப சுமார்னு சொல்ல, ஓரளவுக்கு நல்லா போச்சு, எங்கேஜிங்காக போச்சு, அங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒரு ஆம்புலன்ஸ் சீன் ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து படம் அப்படியே ட்ராக் மாதிரி அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ், ஹார்ட் வார்மிங் சீன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் அங்கங்கே போகிற போக்கில் அடிக்கக்கூடிய டயலாக்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ராதிகா வந்து டோட்டலாக வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை சுற்றி இவங்க இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் ரிச்சல்லேருந்து இந்த 3 பசங்க இந்த நான் சொன்ன 3 பேர்லேருந்து எல்லாருமே வராங்க, ஒவ்வொருத்தங்க வராங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஊரை காட்டின விதமாகட்டும், ஒவ்வொரு கேரக்டர் சொல்கிறதாகட்டும், செகண்ட் ஹாஃபில் பேசக்கூடிய அத்தனை ப்ரோக்ரஸிவ் தாட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்டல் எமோஷனல் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் போய் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை டெவலப் பண்ணது வந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கே அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு என்கேஜிங் ரூரல் ட்ராமா பார்த்த ஒரு ஃபீலும் கிடச்சிது. இந்த படத்தை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், தயவுசெய்து அதை பாருங்கள். பட் அகைன் இன்கேஸ் அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு பெருசாக தமிழ் படம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா எலெக்ஷன் எக்ஸாம்ன்றதுனால வராது, மே மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். கேஸ் ஏதாவது தேட்டருக்கு போய் ஏதாவது படம் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக இந்த படத்தை போய் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் எல்லாத்தையும் கூட்டு போய் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கீழே போட்டிருக்கேன், தயவுசெய்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.